மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் இன்று மாலை நடைபெற்ற வீதி அபிவிருத்தி பணியின் ஆரம்ப நிகழ்வின் போது மண்முனை தென்னெருவில்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் வினோராஜாவுக்கும் தேசிய மக்கள் சக்தி களுவாஞ்சிக்குடி பிரதேச அமைப்பாளருக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டன. நாடளாவிய ரீதியில் இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கிராமப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் தேசிய வேலைத் திட்டத்தின் கீழ் கிராமிய வீதிகள் புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதன் கீழ் மண்முனை தென்னெருவில்பற்று பிரதேச சபையின் கீழ் உள்ள களுவாஞ்சிக்குடி விவசாய திட்ட வீதியின் புனரமைப்பு பணிகள் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மண்முனை தென்னெருவில்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் வினோராஜ், பிரதேச சபையின் செயலாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள், தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். இதன் ஆரம்ப நிகழ்வின் போது நிகழ்வினை அறிவிப்பு செய்த தேசிய மக்கள் சக்தி களுவாஞ்சிக்குடி பிரதேச அமைப்பாளர் அழைப்பு விடுக்காமல் வந்த தவிசாளரை வரவேற்பதாக தனது வரவேற்பை உரையில் தெரிவித்திருந்தார். இதன்போது குறுக்கிட்ட பிரதேச சபையின் தவிசாளர், இந்த வீதி எனது பிரதேச சபையின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள வீதி. இந்த வீதியை அபிவிருத்தி செய்வது நான்தான். இதற்கு நீங்கள் என்னை அழைக்க தேவையில்லை என்றபோது இருவருக்கும் இடையே வாய்த்தக்கம் ஏற்பட்டு குழப்ப நிலை ஏற்பட்டது. எனினும் அங்கிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் நிலைமையினை கட்டுக்குள் கொண்டு வந்ததை தொடர்ந்து வீதி அபிவிருத்தி பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 1,05,00,000 ரூபாய் செலவில் இந்த வீதியை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இங்கிதம் தெரியாத எந்த பிரதேச ரோட் நான் எஸ்டிமேட் பண்ணி உங்களோட இதுக்கு கச்சேரி கூட வந்த வேலைக்கு எங்களோட ஆட்கள் வந்து எட்டு பிரதேச சபையால நாங்க போட்டு இந்த அரசாங்கத்தை அழைக்க எனக்கு ஒப்பீசியலா கச்சேரி விடாத பீடி காசு கொடுத்து அமைப்பாளர் இவங்கெல்லாம் கூப்பிடக்கூடாது. அமைப்பாளர் எந்த பிரதேச ரோட் எங்கட ரோட்டை நாங்க நிதி ஒதுக்கப்பட்டு அது கூட ஒரு கொடுக்கப்பட்டு போடப்பட்ட ரோட் தான் இது. இதுக்கு சம்பந்தம் இல்லாத இப்படி வரது வழியாது இருந்து கொள்ளலாம். அதுக்கு நான் கலைக்கிறது வரவில்லை. அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல். பற்றி பிரதேச சபை செயலாளர் சுபராஜ் ஐயா அவர்களை இந்த ரோட்டுக்கு இதை மண்மத நெறி பட்சக்கு சொந்தமான இந்த வீதி நாங்க சேவையை பண்ணி நாங்க எஸ்டிமேட் செஞ்சு எங்கட ஜியோ செஞ்ச வீதிக்கு தான் இந்த காசு. நீங்க பணம் காட்டுறதா காட்டுல இது அழையாம வரண்டா இது நாங்க உங்களோட எங்கட எம்பிக்கு கடிதம் கொடுத்து நாங்க வர சொன்னது எங்கட லெட்ஜேஜ் இல்ல. உங்களுக்கு எதையும் செய்யலாம் தானே. இது சும்மா இது நம்மட உறவு அன்னைக்கு கொண்டு இல்ல இல்ல கேட்கலாது.
அடுத்து ஆடிஎஸ் தலைவர் உமன் ஆடிஎஸ் தலைவி சமூகம் கொடுக்காத பட்சத்தில் யாராவது 3 ஆடிஎஸ் யார் மேல கற்பூரத்துல இருக்கீங்க நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் களுவாஞ்சி கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. களுவாஞ்சி பிரதேசத்தில் இந்த இன்றைய வீதி அமைப்பதற்கு கௌரவ தவிசாளர்களே மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தேசிய வேலை திட்டத்தினூடாக இந்த கிராமிய வீதிகளை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் 14 பிரதேச செயலகத்துக்கும் 14 வீதிகள் என்ற அடிப்படையிலே ஏற்கனவே 2 வீதிகள் ஆரம்பிக்கப்பட்டு நிறைவடையும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்னும் 12 பிரதேச சபைகளுக்கான அந்த வீதிகள் அடிப்படையிலே பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட 6 வீதிகள் இன்றைய தினம் எங்களால் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றது. அதிலே விசேடமாக களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் இந்த வீதி 500 மீட்டர் வீதி 1 கோடி ரூபாய் பெறுமதியான இந்த வீதியை நாங்கள் இன்று ஆரம்பித்து வைக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டினூடாக தொடர்ச்சியாக பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். கிராமிய வீதிகள், கால்வாய்கள், அதனை போன்று வீடு அமைப்பு திட்டங்கள் என பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலும் இந்த நாட்டை ஒரு சீரமைப்பான ஒரு பாதையில் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் எதிர்நோக்குகின்ற அந்த பிரச்சனைகள் இப்போது படிப்படியாக தீர்த்து கொண்டு வருகின்றோம். அதே நேரம் பொருளாதார ரீதியாக நெருக்கடியுள்ளாயிருக்கும் மக்களுக்கான வாழ்விடை மாற்றுவதற்கான முயற்சிகளையும் நாங்கள் இந்நேரம் மேற்கொண்டு இருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக எங்களது பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தெரியும் 8000 மில்லியன் ரூபாயில கடந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம். அதன் ஒரு செயற்பாடாக இந்த தேசிய வேலை திட்டம் அமைந்திருக்கின்றது. ஆகவே அனைத்து வேலைகளும் வெகு விரைவில் பூர்த்தி செய்து மக்கள் பாவனைக்கு வழங்குவதற்காக நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற விடயத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே அமைக்கப்படுகின்ற வீதிகள் இந்த பிரதேச மக்களின் நன்மைக்காகவும் உங்களது ஆலோசனைக்கு அமையதான் இந்த வீதி செப்பனிடப்படும். ஆகவே நீங்கள் உங்கள் இதிலே குறைபாடுகள் எதுவும் இருக்குமாக இருந்தால் நீங்கள் இந்த ஆர்டிஏ நிறுவனத்தின் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த குறைபாடுகளை கூறி அதை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். கடந்த காலங்களில் பல வீதிகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வீதிகள் சரியான முறையில் செப்பனிடப்படாமல், அந்த வீதிகள் சரியான முறையில் அமைக்கப்படாமல் மக்கள் அசௌகரியத்தை உள்ளாகின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஆகவே இந்த அரசாங்கத்தில் அந்த ஒரு நிலைமை ஏற்படாது. அனைத்தும் நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையோடு இடம்பெறும் என்ற விடயத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீதியை அமைக்கும் கொந்தாஸ்துக்காரர் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் வெளிப்படைத்தன்மையோடு இங்கு செயற்படுகின்ற ஒரு அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கும். அவை நிதிகள், மக்களின் நிதிகள் சரியான முறையில் அவர்களுக்கே சென்றடைய வேண்டும் என்ற எங்களது தேசிய நோக்கத்தோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களது நோக்கம் வளமான நாடு, புன்னகைக்கும் மக்கள் என்ற அந்த துணைப்பொருளில் நாங்கள் செயற்படுற அந்த விடயத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை தெரிவித்துக் கொள்ள நன்றி. என்ன ரோட் 4 ரோட் அளந்து அமௌண்ட் அனுப்பி பந்தா அல்ல கை உள்ள கை ஓட்டு வாங்க நம்மள காலை பதிச்சு வைங்க. சாப்பிட்டு போகல நாட்டை தலைமையை கீழே இருக்கிற தலைமைக்கு கீழே இருக்கிற சும்மா அள்ள கை நொல்ல கைகள் தான் இவ்வளவு சும்மா வீண் பிரச்சனைகளை கொண்டு தலைமை சரியான முறையில் சரியான நேர்த்தியான வேலைகளையும் தலைமையோடு சேர்ந்து போகுது. இது உண்மையா பிரதேச சபைக்கு சொந்தமான இந்த ரோட்
இந்த ரோட்டை நாங்கள் எங்களோட பிரதேச சபையில் சிஓ வச்சு கச்சேரி ஊடாக நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு நாங்கள் இந்த வீதியை திறக்கிறது எங்களோட ஆர்டிஆல எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இது கௌரவ தவிர எங்களுக்கு ஊடகவியலாளர்கள் அதுக்கு மட்டும்தான் வந்த அப்புறம் இன்ஜினியர் ஆர்டிஆல வந்தது 3 பேருக்கு தான் அழைப்பு இதுதான் நடைமுறை. இதுக்கு நாங்கள் எஸ்டிமேட் கொடுத்ததே 1,35,00,000. அவர் 1,05,97,000 ரூபாய் எடுத்திருக்கார். 30% குறைச்சி எடுத்தவர். இது என்ன நடைமுறை? என்ன சொல்றேன், 35% குறைச்சி எடுத்தவர் வேலையை. இது மட்டும் இல்லை, இது இது கொஞ்சம் කියලා අවුලන් හිතවල ගම්මනේ ඒක මෙම කපලා நம்ம